என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஏன்னா அந்த ரஜினின்றவங்க தான் வந்து சட்டத்துக்கு விரோதமான சில செயல்கள் அனைத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து அவங்க கிட்டதான் ரவுடிஸ் அதிகம், பணபலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்களே வந்து ஒரு காலகட்டத்துல ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்க பூ வித்துட்டு இருந்தாங்க, இளநீர் வித்துட்டு, அவங்களே வந்து நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது நம்ம பார்த்துட்டாங்கன்னா இப்போ இந்த நாயகன்ற ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஒவ்வொரு தலைவிகளும் 21 பேர்ல ஒவ்வொருத்தருமே வந்து 20 லட்சம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த 20 லட்சம் ரூபாய் இவங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? திருநங்கைகள் எல்லாம் என்ன ஒரு உங்களுக்கு எல்லாம் பிசினஸ் இல்ல 20 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டா ஓபன் பண்ண போறீங்க? எதுக்காக ஒவ்வொருத்தரும் 20? அப்ப வந்து எங்களோட இளம் திருநங்கைகளை வச்சு எங்களோட வருமானத்தை அட்டை பூச்சி போல உரியிறாங்க. இதுதான் நடக்குது. இப்போ நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஜமாத்து நாங்க வேண்டாம்னு சொல்ல, ஜமாத்தோட சிஸ்டம் வேண்டாம், நாயக்கு வேண்டாம், தலைவிகள் வேண்டாம் தான் சொல்றோம்.